ஒரு வார்த்தை வருதுன்னா நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா மறு வார்த்தை சின்னதாக வரும், அதுக்கப்புறம் 3வது வார்த்தை வராது. நீங்கள் ஒரு வார்த்தைக்கு மேலே வார்த்தை வைக்க வைக்க அது என்னன்னாங்க எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ தோக்க போகிறது நீங்கள் தான். ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருங்க, கவனமாக இருங்க. உங்கள் வார்த்தைகளாலே உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க, வருமானத்தை தொலைச்சிடாதீங்க, வேலையை தொலைச்சிடாதீங்க. அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம வருட பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் மட்டும்தான் பல்வேறு கோணங்களில் ஆய்வு பண்ணியிருக்கோம். சரி, மாத பலன்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா வருடத்தை விட மாதமும், மாதத்தை விட வாரமும், வாரத்தை விட தினமும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் பேஸில் தான் உங்களுக்கு பலாபலன்களே நடக்கும். இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறோம், என்ன மாதிரியான தன்மையில் இருக்கணும் நம்ம காலண்டரில் போய் பார்க்குறோம். இன்றைக்கி மேசத்துக்கு எப்படி இருக்குது, ரிஷபத்துக்கு நன்மை, வெற்றி, பயணம் அப்படின்னு சின்ன க்யூரியாசிட்டி, இன்றைய நாள் எப்படி போகும் நமக்கு அப்படின்றது. அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம இருக்குதோ, அமைப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில் சொல்கிறதும் அல்லது குத்து மதிப்பாக அடிச்சு விட்றதும் சில பதிப்பகங்களோ அல்லது சில மீடியாக்களோ பண்ணுற ஒரு விஷயம். அது ஒரு எனர்ஜெட்டிக்காக காலையில் எழுந்திரிச்சதுமே எடுத்ததும் துக்கம், துயரம், துன்பம் அப்படின்னு போடாமல் ஒரு பாசிட்டிவாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரி, அதன் அடிப்படையில் உண்மையிலே அப்படி தான் இருக்குமானாக்கா இருக்காது. நம்ம காலையில் பார்த்துருப்போம், வெற்றின்னு போட்டிருக்கோம், அல்லது மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கும். பட் அன்றைக்கி பார்த்திங்கனாக்கா என்றைக்குமே இல்லாமல் அன்றைக்கி தான் தண்டம் கட்டியிருப்போம், என்றைக்குமே இல்லாமல் அன்றைக்கி தான் அவமானப்பட்டிருப்போம். அது மாதிரிலாம் நடக்கும். அப்போ அதெல்லாமே உண்மையாக அப்படின்னா, உண்மைன்றது சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு தராங்களோ ஒழிய, ஆனால் ரியலாக என்னன்னாக்கா கோள்கள் எப்படி பட்ட தன்மையில் அன்றைக்கி பிறக்குதோ அதன் அடிப்படையில் தான் பலாபலன்கள் நடக்கும். அப்போ தினசரி நடக்கிறதுக்கும், வாரத்துக்கு நடக்கிறதுக்கும், மாதத்துக்கு நடக்கிறதுக்கும், வருடத்துக்கு நடக்கிறதுக்கும் அந்த நேரத்தில் எப்படி உதய லக்னம் வருது, அன்றைக்கு உள்ள கிரகநிலைகள் எப்படி. இப்போ பர்த்து சார்ட்டே இருக்குது. பர்த்து சார்ட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோள்கள் மாறினா கூட அதெல்லாம் கோச்சார பலன்றோம். ஆனால் ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பர்த் ஆஃப் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, இதில் 3ஐயும் கணக்கிட்டு துல்லியமாக எழுதப்படக்கூடிய ஜாதகம் தான் உங்களுக்கு பலாபலனை சொல்லும். அதான் திசாபத்தியை நிர்ணயம் பண்ணோம். அதன் அடிப்படையில் பலாபலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் பலாபலன்கள் வரையறுக்கலாம். ஏன்னாக்கா வருட பலன்கள் ஒரு மாதிரி இருந்தால் கூட அது எப்படி நடத்தும் அப்படின்றது மாத பலன்கள் தான் நிர்ணயம் பண்ணும். மாத பலன்கள் எப்படி நடத்தும் அப்படின்றத வார பலன்கள் நிர்ணயம் பண்ணோம். இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்றது இந்த வார துவக்கத்தை நாளை வச்சே சொல்லிடலாம். இந்த வாரத்தில் நாள் எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணோம், எப்படி மீதியை போகும். சமயத்தில் பார்த்திங்கன்னா மண்டே ஸ்டார்ட் பண்ணதுமே சாட்டர்டே க்ளோஸ் ஆகிறதே தெரியாது, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும். சில நாள் பார்த்திங்கனாக்கா ரொம்ப லென்த்தியாக, அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப அது கடன்பற்றாதான் தெரியும். எப்படின்னாக்கா ஒரு நாள் எப்படி நீளமாக இருக்குன்றது கடன்காரனுக்கு தெரியும். என்டர்டெயின்மெண்ட்காரனுக்கு பார்த்திங்கனாக்கா எவ்வளோ நாள் சின்னதாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவனுக்கு தெரியும். அதுபோல் தான், அதாவது போதையில் தூங்குறவனுக்கு பார்த்திங்கனாக்கா விழிச்சதுமே விடிஞ்சு போயிருக்கும். அப்போ எவ்வளோ நேரம் நம்ம போதையில் இருந்தானே தெரியாது. ஆனால் கடன்காரன் நிறைய பேருக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கான் பாருங்கள். ஒரு சண்டை எவ்வளோ தூரம் லென்த்தியாக இருக்குது அப்படின்னம்னாக்கா அது ஒரே நாள் ஸ்டேஷனுக்கு போய், கோர்ட்டுக்கு போய், ஜெயிலுக்கு போய் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் க்ரியேட் ஆகும் பாருங்கள். அப்போ தான் இருக்கும் வாக்குவாதன்றது. ஒவ்வொரு சனத்துக்கும் அதிரக்கூடிய வார்த்தைகள் வித்தியாசமாக பதிலுக்கு பதில் வரப்போ அன்றைக்கி நாளே வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாறி போயிடும். இந்த மாதிரி தன்மை. அப்போ ஒரு வாரம் அது மாதிரி இருக்கும், மாதம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட சுப பலன்களை, எப்படிப்பட்ட அந்த மாத பிறப்பு வரப்போ எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிகளும் நல்ல தன்மையில் எப்படி இருக்கும், கெட்ட தன்மையில் எப்படி இருக்கும். கெட்டனாக்கா என்ன, நமக்கு ஆக்சுவலாக என்ன தசாபுத்தி நமக்கு நடக்குதோ அதுதான் நடக்கும். பட் இது சைடு பூஸ்டர் மாதிரி சின்னதாக நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இது மாதிரி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு அனுமானிக்கிறது தான். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்குறப்ப, அதுவும் பிரசனத்தின் அடிப்படையில் இந்த ராசி பலன் நம்ம கணிக்கிறப்ப கன்னியா ராசினர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த வைகாசி மாதம் தரப்போகுது, அல்லது வைகாசி மாதத்தில் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்க போகுது உங்களுடைய வாழ்வியல் தன்மை அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஆக்சுவலாகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்போ 10ஆம் பாவம், அடுத்து நெக்ஸ்ட்டு 9ஆம் பாவம் தான் ஒர்க் பண்ண போகுது. 10ன்றது யாருனாக்கா உங்களுக்கு புதன், ராசியாதிபதியும் புதன் தான். அவர் அட் ப்ரெசண்ட்டு 8ஆம் இடத்துல இருக்கார். அதாவது மழை விட்டாலும் தூவான விடாத மாதிரி குரு பயிற்சி நடக்குது, வருட பலன் நடக்குது, எல்லாம் மாறுது, கிரகமே மாறுது. 8ல் குரு இருந்த வரைக்கும்
பிரச்சனை பெருசாக ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னம்னா, இப்போ சரி 10ல் 9ல் சரி 9ல் வந்துட்டார், ஓஹோன்னு வந்துடுவோம் அப்படின்றப்ப இதுதான். இன்னும் என்னன்னாக்கா, அவர் 12ஆம் இடத்து அதிபதி சாரத்தில் தான் அவர் பயணிக்கிறார். 8ஆம் இடத்துலையும் அவர் தொடர்பு இருக்குது. பட் 9ஆம் இடத்துலையும் அதில் தொடர்பு இருக்குன்றது கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். அது வந்து நவம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா 5, 6, 7 கூடைய பாதங்களில் தான் அவர் பயணப்படுவார். அது சனியோட வீடு தான். உங்களுக்கு பெருசாக சனி வந்து உங்களுக்கு யோகத்தை தரமாட்டார். அந்த ஸ்தானத்தில் தான் அவர் குரு பயணிப்பார். அப்போ எப்போ தான் தர்றாரு அவர் அப்படின்னோம்னாக்கா, அதிகபட்சம் அவருடைய நட்பு நிலை பெற்ற அவருக்கு பரம எதிரி தான். பட் இருந்தாலும் சந்திரனுக்கு குருவும் ஒரு நட்பு தான், சுபக்கோள்கள் தான் ரெண்டுமே. அதில் பயணப்படுறப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் மே, ஜூன், ஜூலைக்கு பிறகு வரக்கூடிய மாதங்கள் கிட்டத்தட்ட நவம்ச ரீதியாக உங்களுக்கு 9, 10, 11ல் பயணப்படுறப்ப கொஞ்சம் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரி, எப்படி தான் இருக்கும் அப்படின்னோம்னா, வேலை விஷயமாக தான் அதிகமாக ஒரு மாற்றங்கள் நடக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் இருக்கிறது 8ஆம் இடத்துல. யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா, உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவோட சாரத்தில் தான் இருக்கார். அப்போ உங்களுக்குள்ளவே உங்கள் வேலையை நீங்களே வெளியே வர்றதுக்கான வாய்ப்போ, அல்ல வேலை மாறுறதுக்கான வாய்ப்போ. ஏன்னா 9ல் குரு வந்தாலே ஆப்டவுனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்வாங்க. இப்போ 9ல் குரு வருது அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து ரிலீஃப் ஆகுது. அதாவது புதுசாக ஒரு வழி வராட்டியும் இருக்கிற கட்டுகள் அவிழ்ந்தாலே போதும்ல நமக்கு. நம்ம உட்கார்றதுக்கு ஒரு பெரிய சீட்டு தேவையில்லை, ஒரு பெருசாக நமக்கு ஒரு நாற்காலி தேவையில்லை. ஆனால் என் மேலே கட்டப்பட்ட அந்த கட்டுகள்லேருந்து நான் அவிழ்த்தாலே, என்னை அவிழ்க்க பெற்றாலே நான் கொஞ்சம் சுதந்திரமாக இருப்பேன். அதுக்கப்புறம் நான் சொகுசாக இருக்கிறது அடுத்த தன்மை. ஃபஸ்ட்டு நான் வந்து கட்டுகள்லேருந்து உடைச்சிட்டு வெளியே வரணும். அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் சொகுசாக வாழணும். இப்போ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வருது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் யாருனாக்கா, உங்களுக்கு இப்போ ராசியாதிபதி 8ல் போய் மறையிறதுன்றது சர்டன் சின்ன டைம் தான். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா, 2ஆம் இடத்துல தான் இந்த வைகாசி மாதமே உதயமாகுது. அந்த 2 கூடையவனும் சேர்ந்து தான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கான். அப்போ ஃபேமிலி வைஸ் டிஸ்பியூட்டுன்றது கண்டினியூஸ் தான் ஆகும். அதுக்கே நீங்களே ஒரு காரணமாக இருப்பாங்க. அதாவது ஒரு வாய்தா இழுக்கிறதுக்கோ, அல்லது ஒரு பிரச்சனை இழுத்துட்டு போகிறதுக்கோ, அல்லது ஏதாவது ஒரு குழப்பமான மனநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதுதான் செய்யும். ஏன்னா இந்த இடத்துல குருவோட சாரத்தில் தான் உங்களுடைய புத்திஸ்தானாதிபதி, புத்திகாரகன் அப்படின்றது சனி போய் இருக்கார். 5க்கு, அதாவது 5ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி யார்? சனி. உங்கள் ராசிக்கு அவர் 5க்கு மட்டும் அதிபதியாக இருந்தார்னாக்கா சூப்பர். பட் 6ஆம் ரோகஸ்தானத்துக்கும் பிரச்சனைக்கான சாரத்துக்கும் அவர் தான் அப்படின்றது குருவோட 7 கூடையவரும் குருவோட சாரத்தில் தான் புரட்டாதியில் பயணப்படுறாரு அப்படின்னம்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ன்றது கண்டினியூஸ் தான் ஆகும். ஆனால் முன்ன இருந்த வழி இருக்காது. முன்ன இருந்த நீங்களாக எடுத்துக்கிட்டால் தான், நீங்களாக இமேஜின் பண்ணிக்கிட்டால் தான், முன்னை விட ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த விஷயத்துலேருந்து நான் எப்போ வரும். இப்போதைக்கு அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. எப்போயுமே ஆற வச்சு குடிக்கிறப்ப கொஞ்சம் சுகமாக இருக்கும். அவசரமாக குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது சூடு வந்து வாய்க்கே பொறுக்காது, சுட்டுப்படும். அது போல் தான் என்னன்னாக்கா, சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக விடுங்க. சிலர்லாம் ஓடுற வரைக்கும் ஓடுறா, அதுக்கப்புறம் நான் என் ஆட்டத்தை காமிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னாக்கா, ஆடுற வரைக்கும் ஆடுறேன், அதுக்கப்புறம் என் ஆட்டத்தை காட்டுறேன்னு. ஏன்னா அவன் அசந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு சக்ஸஸை தரும். அப்போ நீங்கள் என்னென்னா, இந்த இடத்துல அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கே நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பேசாமல் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான். நீங்கள் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க. ஏன்னா இந்த இடத்துல இதுதான் கன்னியா ராசி நேயர்களுக்கு என்னன்னாக்கா, தன்னோட லைஃப் பார்ட்னர் வழியாக கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டு காலங்களாக இருக்கக்கூடியது இப்போ வந்து அதான் சொன்னேன், மழை விட்டாலும் தூவான விடாத மாதிரி அவர் வந்து 9ல் வந்தால் கூட அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய கால், அந்த 1வது கால்ன்ற அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அவர் யார்? சூரியன் மொதல் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் அதிபதி. 12ஆம் அதிபதி உங்களுக்கு நட்பு தான். ஆனால் மிதுனத்துக்கு தான் சூரியன் நட்போ ஒழிய கன்னிக்கு சூரியன் வந்து பகை. இது பாருங்கள், புதனுக்கு சூரியன் எந்த ராசிக்கு நட்பு பகைன்ற மாறுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, மிதுனத்துக்கு சூரியன் நண்பராக இருப்பார். சூரியனுடைய மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா சூரியனுடைய தசாபுத்தி காலங்களில் தான் நல்லது நடக்கும். ஆனால் கன்னிக்கு பார்த்திங்கன்னாங்க சூரியனுடைய தசாபுத்தி காலங்களில் தான் கெட்டது நடக்கும். அப்போ இந்த டைம் பீயிங் என்னென்னா, உங்களுக்கு ராசிக்கு உங்களுக்கு 8 தான் வேலை செய்ய போகுது அப்படின்னா, ராசியில் இப்போ இருக்கிறது 8ஆம் இடத்துல இருக்கிறது புதன் மற்றும் சுக்கிரன். உங்கள் ராசி அதிபதியும் உங்களுடைய பாக்கியாதிபதி தனாதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ பண நட்டம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே கண்டினியூஷன், அது இன்னும் கொஞ்சம் மேலே
கிரியேட் ஆகிறதுக்கோ அல்லது மேலே கிரியேட் ஆகிறதுக்கோ அல்லது மேலே கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுறக்கோ அல்லது இன்டியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தாலே போதும். ஏன்னா இந்த இடத்துல 5ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுடைய சிந்தனைன்றது பதட்டப்படுத ஒழிய அது கூல் டவுனாக இல்லை. ஏன்னா அவர் 6ஆம் இடத்துல மறையிறது அப்படின்றது நல்ல தன்மை இல்லை. 6ல் சனி இருக்கிறது பெஸ்ட்டு. ஏதோ ஒரு உத்தியோகம் அதில் நீங்கள் சர்வைவல் பண்ண முடியும். ஆனால் உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா உங்களுடைய லைஃப் பார்ட்னர், அவருடைய சாரத்தில் தான் இந்த 6 கூட ஓடுறான் அப்படின்னா யார் அவர் பயணிக்கிறாரு அப்படின்னம்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இன்டர்னல் லைஃபுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அல்லது டிஸ்பியூட்டு கண்டினியூஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அது இப்போ ஏதாவது ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அந்த வைகாசி மாதத்தில் இல்லை. அப்போ அடுத்த மாதம் என்ன பலன்கள் இருக்கோ அப்போ பார்க்கலாம். இப்போ இந்த வைகாசி மாதம் எடுத்தவங்க வித்தன்னு சில முடிவுகள் தீர்க்கமான முடிவுகள் எடுத்துறாங்க. ஏன்னா இந்த புத்திகாரகன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு சனி 6ல் 7ஆம் இடத்து சாரத்தில் பயணிக்கிறப்ப உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பற்றிய நீங்கள் தவறான புரிதலோ அல்லது அவங்கள பற்றிய முடிவெடுக்கும் தன்மையில் நீங்கள் ஏதாவது நெகட்டிவாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல கண்டினியூஸாக பெரிய அளவில் உங்களுக்கு 8 மட்டும் தான் வேலை செய்யுது. உங்களுக்கு அவமானங்களை தருது, அசிங்கங்களை தருது, உங்களுக்கு பிரச்சனைகளை தருது. அவங்கள இன்னும் 2 கேஸுக்கு மேலே இன்னொரு கேஸ் போட்டுக்க, 4 கேஸ் போடு, 5 கேஸ் போட்டு, இது ஏதாவது அலிகேஷனு கேஸுன்றது கூட என்னென்னா இந்த இடத்துல அலிகேஷன் தான் சொல்கிறேன். உங்களுக்கு தரக்கூடிய அவமானத்துக்கான வார்த்தைகளை சொல்கிறேன். 1க்கு மேலே 2க்கு மேலே 4க்கு மேலே இப்படியே கண்டினியூஸாக நீங்கள் ஏதாவது அப்போ ஒன்று அடுத்தடுத்து நீங்கள் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு வார்த்தை வருதுன்னா நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா மறு வார்த்தை சின்னதாக வரும், அதுக்கப்புறம் 3ஆவது வார்த்தை வராது. நீங்கள் ஒரு வார்த்தைக்கு மேலே வார்த்தை வைக்க அது என்னன்னாங்க எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ தோக்க போகிறது நீங்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த கன்னியாராசினியர்கள் இந்த வைகாசி மாதம் நீங்கள் அதிகமாக பேச்சு கொடுத்தே நீங்களே உங்களுடைய லைஃப்பை முற்றுப்புள்ளியை நோக்கி பயணிக்காதீங்க. ஏன்னா அதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ ரொம்ப அனலைஸ் பண்ணுங்கள், ரொம்ப திடமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது தைரிய ஸ்தானாதிபதி யாருன்னா 3ஆம் அதிபதி இப்போ ஆல்ரெடி 7ஆம் இடத்துல தான் இருக்கார். அவர் யார் காலில் இருக்காருனாக்கா இதே சனி காலில் தான் இருக்கார். சனியும் செவ்வாய் ஆகாது. அப்போ உங்களுக்கே ஒரு இன்செக்யூராக இருக்கிறதுக்கான ஃபீல் தான் இருக்கும். இதை விட்டோம்னா வேறு நம்ம லைஃபே போச்சு, நம்முடைய வாழ்க்கையே போச்சு, வருமானம் போச்சு, ஜாபு போச்சு, இன்டர்னல் லைஃப் போச்சு, ஃபிசிக்கல் லைஃப் போச்சு, மென்டல் லைஃப் போச்சு, எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தாலே போதும். எப்போவுமே பீஸ்ஃபுல்ன்றது நீங்கள் மேக் பண்ணணும், அடுத்தவங்க மேக் பண்ணி தரமாட்டாங்க. இது ஒன்றும் பீஸா பர்கர் கிடையாது. அப்படி செஞ்சு தந்ததை நம்ம ஒன்று சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு நீங்களாம் நினைவாற்றல. ஏன்னா சனி உங்களுக்கு 5ஆம் அதிபதின்றப்ப சுத்தமாக உங்களுடைய சுய புத்தின்றது அதிகமாக நீங்கள் அதாவது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாத பர்சனாக தான் இருப்பீங்க. அப்படின்றப்ப இந்த இடத்துல ரொம்ப அடுத்தவங்க எந்த அளவுக்கு அதாவது வாட்ச் பண்ணுங்கள். அவங்க அவசரப்பட்டு நீங்கள வார்த்தைகளை விடாதீங்க. இப்போ இருக்கிறது வார்த்தை ஸ்தானாதிபதி யார்? சுக்கிரன். அழகாக பேசுவீங்க, உங்கள் பேச்சிலே அடுத்தவங்க கவர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த நேரம் உங்களுக்கு பயன்படாது. ஏன்னா இந்த சுக்கிரனும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் மறைகிறான். அப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகளே உங்கள் வாழ்க்கையோ, உங்களுடைய முக்கியமான திருப்பத்தையோ, உங்களுடைய வேலையோ, உங்களுடைய பர்சனல் லைஃப்பையோ நெகட்டிவாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க, கவனமாக இருங்க. உங்கள் வார்த்தைகளாலே உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க, வருமானத்தை தொலைச்சிடாதீங்க, வேலையை தொலைச்சிடாதீங்க. இதை தான் சொல்ல முடியும் என்னால். ஏன்னா உங்களுக்கு 10, 9 மட்டும்தான் வேலை செய்யப்போகுது கன்னிக்கு. அப்படின்றப்ப 10ன்றது வேலை, ஜாப். அவர் யார் அதிபதி? புதன் இருக்கிறது 9ல். 9 கூட யார்? சுக்கிரன். அவர் இருக்கிறது உங்களுக்கு 8. அப்போ புதனும் சுக்கிரனுமே 8ஆம் இடத்துல தான் இருக்காங்கன்னாக்கா அட் ப்ரெசென்ட் வைகாசி மாதம் பெருசாக ஒரு முடிவுகளை எடுத்துறாங்க. பெருசாக முடிவுகளை எல்லாமே நெகட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ நீங்கள் வெயிட் அண்ட் சி அப்படின்ற மாதிரி நீங்கள் பயணப்பட்டீங்கன்னா, அது மாதிரி ஒரு பார்வையில் பார்க்க முடிஞ்சால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வைகாசி மாதன்றது ஒரு பாசிட்டிவ் நிறையா செய்யாட்டியும் நெகட்டிவே செய்யாத தன்மையில் உங்களோட லைஃப்பை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். 100% நான் உறுதியாக சொல்ல தயாராக இருக்கேன். ஏன்னா இந்த வைகாசி மாதன்றது இப்போதைக்கு பெயர்ந்திருக்கு. குரு பயிற்சியாக இருக்குது, வருட பயிற்சி வந்திருக்கு, வருடமும் மாறி இருக்குது, தமிழ் வருஷமும் வந்திருக்கு, குருவும் பெயர்ந்திருக்காரு. ஆனால் உடனே நடக்கணும், உடனே மாறிடணும், எல்லாமே என்டையர்லி சேஞ்ச் ஓவர் ஆகிடணும். அதாவது சுவிட்சை போட்டால் லைட்டு எரிஞ்சிடணும் அப்படின்னம்னா இது மாதிரி ஜோசியம் கிடையாது. சுவிட்சை போட்டால் இந்த ரூமே பிரைட் ஆகிடணும் அப்படின்றது வராது. ஒரு பயிற்சி ஆனதுமே, ஒரு ராசியை விட்டு ராசிக்கு ஒரு கோள் வந்ததுமே உடனே என்டையர்லி உங்களுடைய ஃபார்முலாவே மாறாது. அது உண்டான காலகட்டத்தை எடுத்துக்கும், அதுக்கு உண்டான நேரம் வரும். உங்களுக்கான பாசிட்டிவான நேரம் நிறையா இருக்குது. ஏன்னா 8லேருந்து குரு 9க்கு வந்துட்டாலே அது அதிகபட்சம் உங்களுக்கு ரிலீஃபை நோக்கி தான் பயணிக்குது. உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுடைய ஜென்ம சார்ட்லேயும் அதே மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட குரு கெடாமல் இருந்தாருனாக்கா நிச்சயமாக ஒரு நல்ல இன்டர்னல் லைஃப்பை நீங்கள் வாழ்வீங்க. குரு கெட்டு போயிருந்தால் மட்டும்தான்
உங்களுடைய இன்டர்னல் லைஃபு கொஞ்சம் அதாவது சனியோட சாரத்துலேயோ சனியோட பார்வையிலையோ இருந்து அதோட திசாபுத்திகள் பயணித்தா மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்னல் லைஃப்ன்றது கொஞ்சம் அதாவது ஒரு அலர்ஜியாக இருக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது பிரச்சனைக்குரிய தன்மையில் இருக்கக்கூடிய வாய்ப்போ இருக்கும். அதை நீங்கள் யாராவது ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் அணுகி பாருங்க, உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் பரிகாரம்ன்ற பேரில் எதையும் சொல்லாத ஜோசியர்கிட்ட அணுகி பாருங்கள், உங்களுடைய ஜாதகத்தை மட்டும் அனலைஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா பரிகாரத்தை எது வேணாலும் சொல்லலாம், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறது எனக்கு ஈஸி தான். ஆனால் எந்த மாதிரியான தன்மையில் இந்த கோள் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த தசாபுத்தி நடப்பில் இருக்குது அப்படின்னு அணுகி அலசி ஆராய்ஞ்சு ஒரு தீர்வை சொல்லக்கூடிய நபர் இந்த காலம் வரைக்கும் பொறுமையாக இருங்க. இந்த காலம் வரைக்கும் இந்த மாதிரி முடிவு எடுக்கலாம். இந்த காலம் ஒன்று உங்களுக்கு தேவை என்னன்னாக்கா ரெமெடி கிடையாது, கன்சல்டேஷன் தான். கன்சல்டேஷன் எப்படி இருக்கும், என்னோடய லைஃப் எப்படி இருக்கும், ஏன்னா அது விதிக்கு மாறி நம்ம மீறியெல்லாம் வாழ முடியாது. விதி எப்பொழியோ அவ்வழியாக நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் அமையும். அப்போ அதன்படி நம்ம பயணப்படுறதுன்றது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இப்போ நிதர்சனமான உண்மை. என்ன இருக்கோ என்ன பாதை இருக்கோ அந்த பாதையில் தான் நம்ம வண்டி போக முடியும். இல்லாத பாதை குறுக்கில் நம்ம ஓட்டிகிட்டு போக முடியுமா? வயக்காடு அந்த அளவுக்கு நம்ம வண்டி வாகனம் இருக்குது கிடையாது. அதனால் என்னென்னாக்க என்ன மாதிரியான வாழ்க்கையை நான் வாழ்வேன், என்ன மாதிரியான வாழ்க்கையை நான் இருப்பேன் அப்படின்றது தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஜோடர்கிட்ட போய் கேளுங்க, தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கான ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறையோ அல்லது பதிலோ தெரியணும் அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய பேர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அந்த கேள்வியும் பதிவிடுங்க. நான் அதிலேயே உங்களுக்கு பதில் சொல்லிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறேன். இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃபாக இருக்கட்டும், உங்களுடைய ஃப்யூச்சர் லைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. தயவுசெய்து அந்த நம்பருக்கு உங்களுடைய டேட்டாஸ்னாக்கா ஹாரோஸ்கோப் டீட்டெயிலேருந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, யாரும் இருக்க மாட்டாங்க எடுக்கிறதுக்கு. அதிகபட்சம் ஏதாவது 1 or 2 டைம்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா எடுப்பாங்க, ஆன்சர் பண்ணுவாங்க. பட் நீங்கள் பதிவிட்டிங்கனாலே அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நானே உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான கேள்விகள் என்ன கேள்விகள் கேட்டிருக்கீங்களோ அதுக்குண்டான ப்ரீஃபான வாய்ஸ் ரெக்கார்டாக நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்றேன். நன்றி, வணக்கம்.